ஹாய். ஸோ டைட்டில் பார்த்துருப்பீங்க இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வந்து எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் மீனிங்காக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஷேர் மார்க்கெட் எடுத்துட்டிங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 5 வேஸ் இருக்குது, 5 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ 5 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட்டை நம்ம சம்பாதிக்கலாம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட். ஸோ ரெண்டாவது மெத்தட் ஸ்பெகுலேஷன். ஸோ மூணாவது மெத்தட் வந்து மார்ஜின் ஃபண்டிங். நாலாவது மெத்தட் வந்து ஹெட்ஜிங் அண்ட் ஆர்பிட்ரேஜ். ஸோ ஐந்தாவது மெத்தட் வந்து டிவிடெண்ட் இன்கம். ஓகேவா? இந்த 5 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கலாம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட். அப்புறம் இருக்கிற 4 மெத்தட் வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து போடுறேன். இந்த மெத்தட் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஸோ எவ்வளோ பணம் வந்து இந்த மெத்தட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக போட்டு சம்பாதிக்கலாம், அப்புறம் வந்து எவ்வளோ டைம் ஃப்ரேம், அதாவது எவ்வளோ டைம் ஃப்ரேம் மந்த்ஸ்க்கா இல்லை வந்து இயர்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னைக்கு போட்டு நாளைக்கு எடுக்கலாமா, இல்லை வந்து இன்னைக்கு போட்டு ஒரு 10 மாதம் கழிச்சு எடுக்கலாமா, இல்லை 20 வருஷம் கழிச்சு எடுக்கலாமா சொல்லிட்டு இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். யார் வேணால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி வந்து பணம் சம்பாதிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து இன்னொன்று அடுத்தது அப்படின்னா என்னென்னா, எவ்வளோ அமௌண்ட் போட்டால் நம்ம வந்து லாபம் பார்க்கலாம், எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கைக்கு வச்சுக்கணும், எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பெருசாக வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து மற்ற மெத்தட் கம்பேர் பண்ணும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாமல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ மற்ற மெத்தடை கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ அமௌண்ட் தான் இருக்கணும் அப்படி வந்து சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்துட்டு அந்த மாதிரி கண்டிஷன் வந்து கிடையாது. உங்கள் பணத்தில் அட்லீஸ்ட் 2000 ருபீஸ் கூட இருந்தால் கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 2 lakhs இருந்தாலும் சரி, 5 lakhs இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் 2000 இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அந்த பணத்தை யூஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சில பேருக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், எல்லா வரவு செலவு அப்புறம் ரெவன்யூலாம் கால்குலேட் பண்ணி அப்புறம் வந்து கையில் ஒரு 2000 தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு முதலீடு பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து முதலீடு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்புறம் வந்து டைம் ஃப்ரேம் என்னன்னா எவ்வளோ நாளைக்கு வந்து ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் விற்கிறது தான் இந்த டைம் ஃப்ரேம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இல்லை இன்றைக்கே வாங்கிட்டு நாளைக்கு விற்கணும், இல்லை இன்றைக்கி வாங்கிட்டு இன்றைக்கே விற்றுடணும், இல்லை எனக்கு வந்து 1 மாதம் கழிச்சு விற்றா போதும், இல்லை எனக்கு வந்து 10 வருஷம் கழிச்சு இல்லை 20 வருஷம் கழிச்சு விற்றா போதும் அப்படின்னா எப்படியானா எந்த மாதிரி கூட இங்கே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டீங்க, இன்றைக்கி வந்து இந்த கம்பெனியோட ஷேர் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ ரேட்டுக்கு இருக்குது, கண்டிப்பாக நாளைக்கு வந்து இப்போ இன்றைக்கி வந்து 100 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது, கண்டிப்பாக நாளைக்கு வந்து 120 ரூபாய்க்கு போயிடும். ஸோ வந்து இன்றைக்கி 100 ஷேர் வாங்கிட்டா நாளைக்கு கொஞ்சம் நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு ஒரு போன மந்த்து தான் ஒரு கமிட்டியில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, இந்த பிஸ்னஸில் நம்ம டெவலப் பண்ணால் சொல்லி ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக அதை செயல்படுத்துவாங்க, நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் சேரும் சொல்லி இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே வாங்கிட்டு நாளைக்கு நீங்கள் விற்றுலாம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு போச்சுல, அனலைஸ் பண்ணிட்டீங்க, ஸோ நாளைக்கு விற்றுக்கலாம். ஸோ சில பேர் வந்துட்டு கொஞ்சமாக அந்த பேர் தகுந்தாப்பில் அந்த பேரை நம்பிப்பாங்க, அந்த கம்பெனியோட பேர் நம்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ், டாட்டா. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் நம்புகிறோம் அப்படின்னா, ஸோ காலகாலமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி போட்டால் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல லாபம் பார்க்கலாம், ஏன்னா வந்து நல்ல பிஸ்னஸ் டெவலப் பண்ணி கொண்டு போவாங்க சொல்லி நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்க பேர் ஒரு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா ரொம்ப நாளாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பாதி அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த பேரை வச்சு அனலைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து போட்டு எப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் தான் வச்சுக்கணும், ஒரு நாள் தான் வச்சுக்கணும், இன்றைக்கே க்ளோஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ வச்சுக்கிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அத்தனை நாள் கழிச்சு கூட ரிலீஸ் பண்ணிக்கலாம், 10 வருஷங்கள் கழிச்சு கூட ரிலீஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு பேசிக் ரூல் இருக்குது. பேசிக் ரூல் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூல் இருக்குது. ஸோ இந்த ரூல் வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லா மெத்தடுக்குமே பொருந்தும். ஸோ ஷேர் மார்க்கெட் வந்தாலே இந்த மெத்தட் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் உள்ளே வரணும். ஸோ என்னென்னா ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து எந்த ஒரு ஷேர்னாலும் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்மியான ஷேர்ஸை பார்க்குறீங்க, ஒரு கம்பெனி வந்து கம்மியான ஷேர்ஸை பார்க்குறீங்க, வெறும் 30 rupees 35 rupees தான் இருக்குது. பட் எல்லாருமே வந்து பல்காக தான் வாங்க பார்ப்பாங்க, வாங்குறது தப்பே இல்லை. பட் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி வந்து இன்னும் 100 வருஷத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா
அட்லீஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த ஷேர்ஸை வாங்கணும். இப்போ ரிலையன்ஸ்னால் டாட்டா அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நம்ம மஹேந்திரான்னு சொல்லி அந்த மாதிரி கம்பெனி வந்து நம்ம வாங்கிடும். ஏன்னா வந்து அந்த பேர்லேயே இருக்குது. அவங்க இவ்வளோ நாள் வந்துட்டு ஏன் அந்த நம்பிக்கை வருதுன்னா இவ்வளோ நாள் வந்து நல்லபடியாக ரன் பண்ணிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சில ஷேர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வாங்குறது வந்து நம்ம தயங்குவோம். ஆனால் நல்ல கம்பெனியாக இருக்கும், நம்ம வாங்க மாட்டோம். ஏன்னா அந்த கையில் அந்த பட்ஜெட் இருக்காது. பட் எது கம்மியாக இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது சில கம்பெனி ரொம்ப கம்மியாக வைப்பாங்க. ஏன் கம்மியாக வைக்கிறாங்கன்னா ஸோ அவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கலாம். ஸோ வாங்குற தப்பு இல்லை. அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு நல்லபடியாக ரன் ஆகுமான்னு அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் வந்து முதலீடு பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஸோ வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து எவ்வளோ அமௌண்ட் போட்டு ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம், அப்புறம் வந்து எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஒரு பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் அதோட நெக்ஸ்ட் மெத்தட் சொன்னேன், ஸ்பெகுலேஷன் அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் பார்த்தோம்ல, அது வந்து ஒவ்வொரு வீடியோவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இனிமேல் வர வீடியோவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோலேயே சில டவுட்ஸ்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கூட நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கு சில டவுட்ஸ்லாம் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தனியாக வீடியோஸ் கூட நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த மெத்தட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.